நண்பர்களே, ஒருவரது பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன நடக்கிறதோ அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒருவரது வாழ்வில் நடக்கும் அனைத்தும் பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டவை. அதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாவில் தனது தெய்வீக ஆசனத்தில் அமர்ந்திருந்த போது அவரது மைத்துனரான ஸ்ரீநாரதர் நாராயணா நாராயணா என்று உச்சரித்து அருகில் வந்து வணங்கி, ஆண்டவரே, கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் காணக்கூடியவர் நீர். ஒரு மனிதனின் தலைவிதி முன்னரே எழுதப்பட்டிருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு எந்த சிக்கலானது நடந்தாலும் அது பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்படுகிறதா, அல்லது அவன் தன் கடந்த கால பலன்களை அனுபவிக்கிறானோ? நம் உழைப்பாலும் செயல்களாலும் தலைவிதியை மாற்ற முடியுமா என்று கேட்டார். பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து, ஓ நாரதா, உனது கேள்வி மிகவும் முக்கியமானது. மனித இனத்தின் பிறப்பு, கர்மா மற்றும் இறப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. உன் கேள்விக்கு பதில் அளிக்கும்போது நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எச்சரிக்கையாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் ஒரு கதையை சொல்கிறேன். இந்த கதையை கடைசி வரை கவனமாக கேள் என்றபடி பகவான் கிருஷ்ணர் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். நண்பர்களே, இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது. வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பண்டைய காலத்தில் அக்ஷயபுரி என்ற பெயரில் ஒரு பெரிய மற்றும் வளமான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் ஆட்சியாளர் ரத்னதார் என்ற அரசர். மன்னன் ரத்னதார் மிகவும் பக்தியுள்ள மற்றும் நேர்மையான மனிதர். அவர் தனது ராஜ்யத்தின் மக்களின் நலனுக்காக எப்போதும் பாடுபட்டார் மற்றும் தர்மத்தை பின்பற்றினார். அவர் கடவுளிடமிருந்து குழந்தை பாக்கியத்தை விரும்பினார். அதனால் அவர் தனது ராஜ்யத்தின் பொறுப்பை ஒரு திறமையான வாரிசுக்கு ஒப்படைக்க முடியும். பிறகு நாரதரின் வழிகாட்டுதலுடன் மன்னன் ரத்னதார் மற்றும் அரசி இருவரும் பல ஆண்டுகள் தவம் செய்தனர். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளித்தார். பின்னர் சிவபெருமானின் ஆசியுடன் ராணி கர்ப்பமானாள். ராஜாவும் ராணியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் மகன் சிறந்த ஆட்சியாளராகி ராஜ்யத்தை செழிப்புடன் வழிநடத்த விரும்பினர். ஆனால் ராணி ஒரு மகனை பெற்றபோது குழந்தை உடல் ஊனமாகவும் பலவீனமாகவும் இருந்தது. அவரது எலும்புகள் உடைந்தன. மன்னன் ரத்னதார் மனம் உடைந்து இறைவனிடம் கேட்டான், ஏன் அப்படிப்பட்டதாக என் மகன் பிறந்தான்? அவர் மிகவும் கவலையில் ஆழ்ந்திருந்தான். இப்போது ராஜா ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க முடிவு செய்தான். அவனிடம் தனது துக்கங்களை பகிர்ந்து கொள்ள அங்கு சென்றான். அரசன் இறைவனிடம் கேட்டான், ஆண்டவரே, நான் இவ்வளவு தவம் செய்தேன், பல யாகங்கள் செய்தேன். இன்னும் ஏன் என் மகன் ஊனமாக பிறந்தான்? நான் சிவனிடம் ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆனால் இது ஏன் நடந்தது? இது ஏற்கனவே என் விதியில் எழுதப்பட்டதா? அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து, அரசே, உங்கள் மகன் ஊனமுற்றவனாக பிறந்தது சரிதான். உனது மகன் ஏன் இப்படி பிறந்தான் என்று உனக்கு தெரியுமா? இது உங்கள் முந்தைய பிறவியின் செயல்களின் பலன். இது உங்கள் முந்தைய பிறவியின் செயல்களின் விளைவு. இது உங்கள் விதியில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு பின்னால் உள்ள காரணம் உங்கள் விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அல்ல. இந்த நிகழ்வு உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ஏற்பட்ட விதியின் விளைவு. இது நமது முந்தைய பிறவிகளுடன் தொடர்புடைய நமது செயல்களின் விளைவு. இதை கேட்ட மன்னன் வியந்து, ஆண்டவரே, விதி என்பது முன்கூட்டியே எழுதப்பட்டதா என்றார். கிருஷ்ண பகவான் சொன்னார், பிறப்பு, இறப்பு மற்றும் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளன. நாம் செய்யும் செயல்கள் நமது கடந்த கால வாழ்க்கையால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆனால் நம்மால் நம் விதியை மாற்ற முடியும். நீங்கள் ஊனமுள்ள குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் என்பதை விதி, அதற்காக கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தை வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டு தைரியமா போராடும் போது கண்டிப்பாக நல்ல நிலையை அடைய முடியும். அப்போது அரசர், கடவுளே, என்னுடைய விதியையும் என் மகனின் விதியை மாற்ற முடியுமா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், உங்கள் இருவராலும் விதியை மாற்ற முடியும். உங்கள் மகன் பிறக்கும் போது இருந்த குறைபாடு அவனது கர்மாவின் பலனாக இருந்தது. ஆனால் அவனுடைய எதிர்காலம் உனது நற்செயல்களில் தங்கியுள்ளது. அவனிடம் தைரியம், பொறுமை மற்றும் தன்னம்பிக்கையை நிரப்பினால் அவனுடைய தலைவிதையை கண்டிப்பாக மாற்ற முடியும். உங்கள் நற்செயல்களின் விளைவாக அவர் ஒரு நாள் பெரியவராகி ராஜ்யபாரத்தை சமாளிக்க முடியும். விதி என்பது ஒரு சக்கரம் போன்றது. இது செயல்களின் அடிப்படையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. விதி நிச்சயமாக கடந்த கால செயல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
ஆனால் அதை மாற்றும் சக்தி உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் நல்ல செயல்களை செய்தால் அவை உங்கள் விதியை மேம்படுத்தலாம். மேலும் பக்தி மற்றும் சேவையால் விதியை மாற்றலாம். பக்தியுடன் கடவுளை மகிழ்விப்பதன் மூலம் நம் விதியை மாற்ற முடியும். வாழ்க்கை போராட்டங்களை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள உங்கள் மகனுக்கு கற்றுக் கொடுத்தால் அவனது விதியை மாற்ற முடியும். மன்னன் ரத்னதார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி தனது மகனுக்கு கல்வி கற்பிக்க தீர்மானித்தார். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தன் மகனை வாழ தூண்டினார். காலப்போக்கில் அந்த ஊனமுற்ற மகன் தன்னம்பிக்கையோடும் சிரமத்தோடும் போராடி சமுதாயத்தில் ஒரு முக்கிய நபரானான். அவனது போர்த்திறனும் துணிச்சலும் ராஜ்யத்தில் அவனுடைய மரியாதையை அதிகரித்தன. அதன் பிறகு கிருஷ்ணர் நாரதரிடம், "ஓ நாரதா, விதி என்பது செயல்களின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும் தொடர்ச்சியான செயல்முறை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்மாவிற்கு நிலையான வடிவமில்லை. நம் செயல்களால் நம் தலைவிதியை மாற்ற முடியும். நற்செயல்கள் செய்து சத்தியத்தின் பாதையில் சென்று இறைவனை தியானித்தால் நம் வாழ்க்கையின் திசையை மாற்றலாம்" என்று கூறினார். கருட புராணம் இதையே உணர்த்துகிறது. இந்த உலகம் நமது செயல்களின் பிரதிபலிப்பு. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பெற்றோருக்கு சேவை செய்வதும் பிறருக்கு உதவுவதும் இறைவனை தியானிப்பதும் தான் வாழ்க்கையின் உயர்ந்த மார்க்கம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். முன்பிறவியில் யாரேனும் ஒருவருக்கு தீங்கு செய்து துன்பம் கொடுத்தவன் நரகத்தில் பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பிறவியிலும் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் தனது கர்மாவை மேம்படுத்துபவர் இந்த சுழற்சியில் இருந்து விடுபட முடியும். இந்த உலகம் மனிதனுக்கு மறுபடியும் வாய்ப்பு அளிக்கிறது. தர்மத்திற்கும் உண்மைக்கும் சேவை செய்வதே வாழ்க்கையின் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். இறந்த பிறகு எதுவும் நம்முடன் செல்லாது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். நற்செயல்களே ஒருவரின் உண்மையான சொத்து. கடந்த கால செயல்களின் விளைவுதான் நம் தலைவிதி. ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை நிச்சயம். ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் அதன் பலன் உறுதி. விதி என்பது மனிதன் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் வாழ்க்கையின் போராட்டம், உண்மை, தர்மம் மற்றும் கடவுள் பக்தியின் மூலம் அதனை மாற்ற முடியும். கருட புராணத்தில் விதியின் கணக்கு, செயல்களின் விளைவு ஆகியவை பற்றி விவரிக்கப்படுகின்றன. மனிதன் தனது செயல்களால் நேரடியாக விதியை மாற்ற முடியாது. இருப்பினும் கடினமான போராட்டம் மற்றும் கடவுள் பக்தியின் மூலம் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். கருட புராணம் வாழ்க்கையை விதைக்கப்பட்ட வயல் போன்றதாக விவரிக்கிறது. ஒரு மனிதன் வயலில் விதைத்த விதைகளின் பலனை பெறுகிறான். அதுபோல அவன் செய்யும் செயல்களின் பலனையும் அவன் அனுபவிக்கிறான். மேலும் அவன் அடுத்த பிறவியிலும் அவற்றின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஸ்ரீ கிருஷ்ணர் மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கான 3 முக்கியமான போதனைகளை வழங்கியுள்ளார். அவற்றை பின்பற்றுவதன் மூலம் நமது விதியின் விளைவுகளை மாற்றிக்கொள்ளலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் மனிதன் எப்போதும் தர்மத்தையும் உண்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் நமக்கு உதவுவதோடு நமது பிறவியின் பாவங்களை தவிர்க்கவும் வழிவகுக்கும். இறைவனை உண்மையுடன் வழிபட்டால் வாழ்க்கையை மாற்றி உயர்ந்த நிலையை அடையலாம். நண்பர்களே, இந்த வாழ்க்கை ஒரு விலை மதிப்பற்ற பரிசு. அதை ஒருபோதும் வீணாக்க கூடாது. உங்கள் பெற்றோருக்கு சேவை செய்து மரியாதை செலுத்துங்கள். பகவான் கிருஷ்ணர் மனிதன் எப்போதும் தனது தாயை மதிக்க வேண்டும் என்று போதித்துள்ளார். பெற்றோரின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. எனவே ஒருவர் தனது தந்தைக்கும் சேவை செய்ய வேண்டும். பெற்றோரை மதிக்காதவர்கள் நரகத்தில் பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவிப்பது மட்டுமல்லாது அடுத்த பிறவியிலும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வார்கள். மேலும் அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் செய்த பாவங்களின் பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நண்பர்களே, கருட புராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனுடைய அகந்தை என்று கூறியுள்ளார். அகந்தை அவனை தவறான பாதையில் அழைத்துச் செல்கிறது. யாருடைய மனதில் அகந்தை நுழைகிறதோ அவர் தனது வாழ்க்கையில் சிக்கல்களை மட்டுமே சந்திப்பார். அந்த நபர் நரகத்தில் கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அகந்தையால் அவர் தனது எதிர்காலத்தையும் நரகத்தை நோக்கி இட்டுச் செல்கிறார். எனவே மனிதன் எப்போதும் உண்மை, தர்மம் மற்றும் அன்பின் உணர்வுடன் இருக்க வேண்டும். இதனால் அவனுடைய தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஆரியதான ஒன்று. இது ஒரு வாய்ப்பாகும். அதை சரியான திசையில் கொண்டு செல்லும்போது நாம் ஆன்மாவை முக்தி நிலையை நோக்கி அழைத்துச் செல்ல முடியும்.
நன்றி நண்பர்களே. கருட புராணத்தில் கூறப்பட்ட அனைத்து உண்மைகளையும் மனதில் கொண்டு உண்மையின் பாதையில் செல்லுங்கள். இது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றும். வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள்,